அப்பா என்னம்மா? கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் கவனிங்கப்பா. அப்புறம் என்ன சார், நம்ம பாப்பாவே சம்மதம் சொல்லிடுச்சு. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சிட வேண்டியது தானே. சாந்தியா, நான் தான் வசந்த் பேசுறேன். வசந்தா, சௌக்கியமா இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? நான் இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஐம் சாரி, அன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? உங்க அட்ரஸ் கூட என்கிட்ட இல்ல. ஊர்ல இருந்து வந்த உடனே வேலைக்காரன் சொன்னா நீங்க போன் பண்ணதா. ஆமா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அத நேர்ல தான் பேசணும். எப்ப பேசலாம்? நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானே நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன். மெட்ராஸ்ல முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். உடனே மெட்ராஸ்க்கு போகணும். டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிம்மா. சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஆனா பிளைட்ல வந்ததாலும் என்னவோ தெரியல, என் உள்ளத்துல இருக்கிற எண்ணத்தை எல்லாம் அதே வேகத்துல சொல்லணும்னு தோணுது. ஹை சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்கிறதுனால அட்வான்ஸாவே ஆபிட்ஸ்பரி புக் பண்ணிட்டேன். ஏன், அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இளையராஜாவோட மியூசிக் ப்ரோக்ராம் கூட அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல போனா இதுவரை இல்லாத ஸ்டைல்ல இருக்கணுங்கிறதுக்காக வெட்டிங் கார்டு கூட ஃபாரின்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். மத்தபடி கல்யாணத்துக்காக என் ஃபேமிலியில எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என் வருங்கால மனைவியோட மனசு தெரிஞ்சு விதவிதமான ஷிஃபான், ஜார்ஜெட், பாலியஸ்டர் அப்படி இப்படின்னு எல்லா ஃபாரின் சாரீஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான், முகூர்த்தத்துக்கு கட்ட போற பட்டுப்புடவை மட்டும்தான் பாக்கி. பட்டுப்புடவைய காஞ்சிபுரத்துல எடுக்கலாமா இல்ல கொரநாட்டுல எடுக்கலாமா தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க டேஸ்ட். என்ன மௌனம் ஆயிட்டீங்க? எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தான். உங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லுங்க. என் கல்யாணத்துக்கு ஏற்கனவே எங்க வீட்டுல பட்டுப்புடவை எடுத்துட்டாங்க. சாரி, உங்க இனிஷியல்? இனிஷியல் என். என் வசந்த். என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. என் வசந்த். என் வசந்த். கவருக்கு உள்ள இருக்க வேண்டிய பேரு வெளியே வந்துருச்சு. அது தலையெழுத்து, இது கையெழுத்து. மிஸ், என்னுக்கும் வசந்துக்கும் இடையில புள்ளி வைக்க மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு காலையில சொல்லுடி. பொம்பளை கிட்டாங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்டா. வெத்தலையில சுண்ணாம தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லப்பா, உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்குங்க. இப்ப மாமா ஆட்டாடு குடுறா குள்ள. குள்ளா எந்திரிச்சு உட்காரு. ஹலோ
Deepak speaking. Yes. Okay. உன் வார்த்தையை நம்பி எனக்கு அவன் மேல சந்தேகம் ஏற்படுறதை விட உன் மேலதான் எனக்கு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா சாந்தியை பத்தி அவ சாந்தி கல்யாணத்துக்கு முந்தி நீ ஏன்டா என்கிட்ட சொல்லணும்? ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்த கட்டிக்கிட்டு இறக்க மாட்டான். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நான் அவளை காதலிச்சேன், ஆனா அவ வசந்த காதலிச்சா. கடைசியில அவ எனக்கும் கிடைக்கல, வசந்துக்கும் கிடைக்கல, உங்கிட்ட கழுத்த நீட்டிட்டா. முதல்ல நான் வயிறு எறிஞ்சேன், இப்ப வசந்து வயிறு எறிஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவ வயிறு எறிய வேண்டாம், அதனாலதான் நான் உங்கிட்ட பத்த வச்சேன். நீ பத்த வைக்கிறதுல நான் ஒண்ணும் பத்தி எரிஞ்சிட மாட்டேன்டா. அவ பத்தினியாங்கிறதுல எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்கோர்ஸ். பட் ஒன் திங், நீ விட்டது ரீலா இல்ல ரியலா எப்படிடா நம்புறது? நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாயம் தேடி வந்தவன் தான். நான் ஆதாரம் இல்லாம வருவனா? பாடா. ஆமா, உன் பேரு? சாந்தி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சுல்ல? சாந்தி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சான்னு கேட்டேன். பால் கூட கொண்டு வந்திருக்க போல இருக்கே, குடுமா? திரிஞ்ச பாலா தெரியாத பாலா? வச்சு தொட மாட்டேன். வைக்கடி அங்க. கையில மோதிரம் கூட போட்டிருக்க போல இருக்கே. நல்லா இருக்கு. முதத்தரமா மோதிரத்தோட, ஐ மீன் மோதிரத்தோட தராதரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். முக்கியமானவங்க போட்டிருந்தா கழட்ட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சும்மா கழட்டி கொடுமா. கழட்டி கொடுட்டி. சகுந்தலா மோதிரத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்ட, ஆனா நீ மோதிரத்தை தொலைக்காததால கஷ்டப்பட போற. பாப்பா தப்பா. கடகார முருகனுக்கு என் மேல பக்தி ஜாஸ்தி. அதனாலதான் புத்தம் புதுசா தூசு கிசு படியாததா எனக்காகவே எடுத்து வச்சிருந்து கொடுத்தான். புத்தம் புதுசு. ஆனா ஆண்டவன் தான் விளையாடிட்டான் பொண்டாட்டி விஷயத்துல. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர. இது யார் பாடின பாட்டு? வசந்த் பாடின பாட்டு. இது யார் பாடின பாட்டு? நீ பாடின பாட்டு இல்ல? வசந்த் பாடின பாட்ட அப்படியே பாடிருக்கே. ஐ மீன் அவன் சாரீரத்தை அப்படியே வாங்கிருக்கேன்னு சொன்ன. சாரீரத்தை மட்டுமா இல்ல சரீரத்தையுமா? ஆம்பளைங்க எப்பவுமே தன் பொண்டாட்டி கிளியோ பாட்டுற மாதிரி அழகா இருக்காளா இல்லையான்னு கவலைப்பட மாட்டான். ஆனா கண்ணகியா இருக்கணும்னு ஆசைப்படுவான். வேற ஒருத்தனுக்கு காதலியா இருந்த நீ நிச்சயமா கண்ணகியா இருக்க முடியாது. அதனால
இன்னில இருந்து உன்னை தொட மாட்டேன்டி. ஆனா அனுவா சித்திரவதை பண்ணுவேண்டி. ஒதுங்கடி. தாய் மாமா ஏந்திரா மேல. மாஸ்டர் விடிஞ்சாச்சா இல்ல முடிஞ்சாச்சா? கர்மம் இன்னுமா தெரியல. ஆமா மாலை விட்டுட்டு மதுகிட்ட வந்துட்டீங்களே. யோ இம்மிடியட்டா ஒரு ஃபைல் ஏற்பாடு பண்ணியா? ஃபைலா? உங்களுக்கு அறிவு இருக்கா? மணி என்ன? மறைக்காம கொஞ்சம் தள்ளி நில்ல. மறைக்கிறேனா? இல்லத்தா, ஆசைகளை மறைக்கவோ மறக்கவோ தெரிஞ்சிருந்தா தள்ளியே போயிருப்பேனே. அத்தா, நீங்க சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? நாளை மறந்துட்டு இருக்கலாம், ஆனா நாளைய பத்தி நினைக்காம இருக்க கூடாது பாருங்க. எனக்கு இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஒவ்வொரு தடவையும் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே, இப்ப உங்களை சாப்பிட வைக்கலன்னா என் மனசு கேட்காது. ஊட்டி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஊட்டி தானே, அதுக்கு என்ன, அக்காவை கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? ரொம்ப தூரத்துல இருக்கிறத சொல்றீங்க. இப்போ உங்களை சாப்பிட வைக்காம நான் வெளியே போக மாட்டேன். எனக்கு சாப்பாடு பிடிக்கலங்கிறப்போ என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீதான் பட்னி கிடக்குறேனா அவளை ஏன்டா பட்னி கிடக்க வைக்கிற? என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, நீ எப்போல இருந்து சாப்பிடாம இருக்கியோ அப்போல இருந்து அவளும் சாப்பிடாமலே இருக்கா. சாந்தி, உங்க அப்பா ஊருக்கு போகணும்னு ரக்கா கட்டிக்கிட்டு பறக்குறாம்மா. நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா இருமா. அம்மா சாந்தி, இனிமே இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் உங்ககிட்டதாம்மா ஒப்படைக்க போறேன். ஆமா, எண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னிலிருந்து 10வது மாசம் என் கொள்ளு பேரை என் கையில துள்ளி விளையாடணும். என் பேரன் தூங்க தங்க தொட்டிலேயே ஏற்பாடு பண்ணிட்டம்மா. அவனுக்கு வெளிநாட்டிலிருந்து என்னென்ன விளையாட்டு பொருள்கள் உண்டோ அவ்வளவு இறக்குமதி பண்ண போறேன். பேரம் பறக்க போறான். இந்த ஜென்மத்துல நடக்காது. பேரன் பேரன்களே பிரசவாஸ்பத்திரியில தேடினா கிடைக்கும். இந்த கிழமைக்கு வேற வேலையே கிடையாது. எல்லாம் சாப்பிடுவாங்க. தரம்மா. ஏமா தீபக் சாப்பிட்டானா? அவர் அப்புறமா சாப்பிடுறாரு. அப்ப வாங்க. முத்து சிதறல். பொம்பளைங்க சிரிச்சாதாண்டி முத்து சிதறோன்னு சொல்லுவாங்க. நீதான் சிரிக்கிறதே இல்லையே, அழுமூஞ்சி. அமெரிக்காவில் ஒரு புதிய கருவி கண்டுபிடிப்பாம். இந்த கருவியை பெண்கள் தொட்டால் போதுமாம். அவள் கற்புள்ளவளா கற்பில்லாதவளா என்பதை காட்டி கொடுத்து விடுமாம். இந்த கருவியை தாண்டி இந்த வீட்டுக்கு முதல்ல இறக்குமதி பண்ணோம். குட் மார்னிங் வாசம். என்னடா டல்லா இருக்க? என்னடா அது புதுசா இருக்கு? எதை சொல்ற? புகைக்க ஆரம்பிச்சிருக்க, அத சொன்னேன். புகைக்க ஆரம்பிக்கல, புகைய ஆரம்பிச்சிருக்கேன். வேதாந்தம் பேசுறது இருக்கட்டும், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வா உள்ள. டேய், நாளைக்கு ராணி சீரியல்ல ப்ரோகிராம் அட்டன் பண்ணணும்.
டே ஆஃப்டர் டுமாரோ பெங்களூர்ல வர ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். கோயம்புத்தூர்ல வேற புதுசா ப்ரோக்ராமுக்கு டேட் கட்டிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா நாளைய ப்ரோக்ராமுக்கு கம்போசிங் கூட பண்ணாம உட்கார்ந்து இருக்க. வாட்ஸ் யுவர் ஐடியா? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. என்னடா வளர்ற? ஆல்ரெடி கொடுத்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ணா உதைக்க வருவாங்க. நாளைய ப்ரோக்ராமுக்கு நாம போறோம். ஐ காண்ட். என்னால முடியாது. டேய், நீ வர வர பைத்தியக்காரன் ஆயிட்டு வர. இப்பவும் சொல்றேன், நாளைய ப்ரோக்ராமுக்கு நாம போறோம். கெட் ரெடி. ஹலோ சன், நான் ரவி பேசுறேன்டா. இங்க ப்ரோகிராம்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் புறப்பட்டு வாடா. சீக்கிரமா போன கீழே வைடா. என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. ஹலோ சன், நான் சொல்றத கேளுடா. இங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. எந்த ஃபேன்ஸ பத்தியும் கவலை இல்ல. மறுபடியும் நீ போன் பண்ண என்னால என்ன நடக்கும் சொல்ல முடியாது. Nonsense you're talking. ஏய் வசந்த், நீ நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. நீ உடனே புறப்பட்டு You rascal. என்னடி பத்தினி பூஜை? உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோணு தெரியுமா? நீ ஜெயிலுக்குள்ள இருக்கடி, அதுவும் காஸ்ட்லியான ஜெயில். என்ன பார், ஃப்ரீ பேர்டு. விலங்கு மட்டும் மாட்டிக்கல, இந்த விலங்கு கிட்டயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றியா? அதனால விடுதலை ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டியா? இந்த பாவி சீக்கிரமே சாகணும், நம்ம சீக்கிரமே தாலி இறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டியா? ஏங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏன் இப்படி அமங்கலமா பேசுறீங்க? ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணாத. உத்தமிங்கிறியா, பத்தினிங்கிறியா? படிதாண்டா பத்தினிங்கிறியா? சமீபத்துல நீ இந்த கண்ணம்மா நடிச்ச கண்ணகி படம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதாண்டி இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்ற. பிரபல பின்னணி பாடகர் வசந்த் கச்சேரியில் கலாட்டா. ஒத்துக்கொண்டபடி கச்சேரியில் கலந்து கொள்ளாததால் ரசிகர்கள் ஆத்திரம், ஆடிட்டோரியத்தில் பரபரப்பு, ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசமாக்கப்பட்டன. இது சம்பந்தமாக சபாகாரர்கள் வசந்த் மீது நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். என்ன தெய்வீக காதல்டா. மேடையில பாட முடியாத அளவுக்கு அப்படியே ஆடி போயிட்டான். மும்தாஜ் காதலுக்காக ஷாஜஹான் தாஜ்மஹாலே கட்டி பார்த்தான். இவனடானா இந்த காதலுக்காக ஆடிட்டோரியத்தில் இருக்க டேபிள் சேர் எல்லாம் உடைக்கிறான். குட் ஷாட்ரா. நீ யாரோ படிச்ச புத்தகங்கிறதால தாண்டி உன்னை தொட்டு கூட பார்க்கல. அதாண்டி வீட்டுக்கு வந்தா புத்தன் ஆயிட்டேன். ஏண்டி சாந்தி, வாடி கவிதா, என்னடி சௌக்கியமா இருக்கியா? ஏதோ இருக்க. ஆமா, உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? ஏன் என்னமோ மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சேன். நீயும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது கூட சமயத்துல எப்படி உடைஞ்சிருக்கு பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிற? என்னன்னு நினைப்பேன். பேப்பர்ல நஷ்டஈடு கேட்கறவங்க எல்லாம் உடைஞ்சதுக்கெல்லாம் காரணம் அவர்தான்னு சொல்றாங்க. வீணா ஒரு இதயம் உடைஞ்சதுக்கு காரணம் நான் ஒண்ணு நினைக்கிறேன். ஏற்கனவே நீ என்னமோ மாதிரி இருக்க. உன் மனசு நான் உடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உடைஞ்சது இருக்கட்டும், எனக்காக அவரையும் உடைஞ்சு போகணும். தயவு செஞ்சு எனக்காக அவர் மனசு கொஞ்சம் மாத்திக்க சொல்லு. மாத்திக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வேணும்னா மனசை தேத்திக்க சொல்றேன். ஹலோ. ஹலோ, இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்கே இதெல்லாம் உடம்பு கெட்டுடாது. உடம்பு கேட்டா வயசு குறைஞ்சு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சிங்கராச்சே, உங்க வயசும் குறைஞ்சிடும் நினைக்கிறேன். நான் வயசை பத்தியும் கவலைப்படல,
வாய்ஸ பத்தியும் கவலைப்படல. இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கைய பத்தியே கவலைப்படல. நீங்க ரொம்ப விரக்தியா பேசுறீங்க. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. 2-3 மாசம் போனா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். 3 மாசம் இல்ல, 3 வருஷம் இல்ல. ஏன் 30 வருஷம் ஆனா கூட இதத்தான் சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்ப சொல்றதுக்கே நான் இருக்க மாட்டேன். வாழ்க்கையில சில உறவுகள் ரயில் பயணங்கள்ல வர்ற நட்பாட்டம் வரும் போகும். போன உறவை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சா யாராலுமே வாழ முடியாது. பிலாசபிக்கலா கேட்கும்போது சுவையாத்தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அனுபவிக்கும் போதுதான் சுமையா இருக்கு. என்னால கூட நினைச்சதை அடைய முடியல. ஆஃப்டர் இந்த பெண்ணை நம்பி இல்லையா? நாவால சொல்ல முடியாததெல்லாம் நான் பேனாவால எழுதி பாக்குறேன். நான் எழுதுறத மத்தவங்க படிக்கும் போது என் மனசுக்கு ஒரு திருப்தி. உங்களாலேயும் உங்க உணர்வுகளை எழுத முடியும், அதையே ராகமா பாட முடியுங்கிற போது உங்க சோகத்துக்கெல்லாம் ஒரு வடிகால் தேடிக்கிட்டா என்ன? ஐ மீன், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மறுபடியும் அட்டெண்ட் பண்ணா என்ன?